காரடையான் நோன்பு உப்பு அடையும் வெள்ளை அடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல வெள்ளை அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாவுக்கு ஒரு கையால் ஒரு பிடிச்சப்படி காராமணி ஊற போட்டு வச்சுக்கணும். ஒரு விசில் ஸ்டவ்வில் இதில் குக்கரில் கொடுத்து எடுத்து பெஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் முழிச்சு பார்த்துனா தான் நல்லாயிருக்கும், குழந்தையாக நல்லா இருக்காது. முதல்ல ஒரு கப்பு அரிசி மாவு நல்லா வறுத்துட்டு செவக்க வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பிளேட்டில் போட்டுக்கணும். ஒரு கப்புக்கு 2 கப்பு வெல்லம் கூட கொடுக்கலாம், இல்லை 1.5 கப் வெல்லம் கூட போடும். ஏன் நிறைய வெல்லம் போட்டால் கொஞ்சம் குழன்னு வந்துடும். அதனால் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் 1.25 கப் கூட கொடுக்கணும், தித்திப்பாக இருக்கலாம்னா போட்டு அதை திட்டமாக தண்ணி ஊற்றி கல் மண்ணிக்கி அதை நல்லா கொதிக்க விட்டுக்கணும். அதில் இந்த அரிசி மாவு போட்டு நல்லா கலரிட்டு அதில் பல்லாக போட்ட தேங்காய் பல்லெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த காரமணி வேக வச்சுக்கோ இல்லையா, அதையும் பிழிஞ்சு அதில் போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு போடணும். அதை போட்டு அதை நல்லா கலரி அதுக்கப்புறம் அதை எடுத்து தட்டி இட்லி பானையில் வச்சு எடுத்து வைக்கணும். இதுதான் வெள்ளை அடை. உப்பு அடை அப்படின்னா அது என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு சுவை நல்லா வதக்கி 1 கப்பு அரிசி அதை வறுத்து வச்சுக்கணும். ஏற்கனவே அரிசி மாவு வறுத்து வச்சுக்கணும். அந்த வறுத்து வச்ச அரிசி மாவை 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலரிண்டே வரும். அதுலேயும் கொஞ்சம் தேங்காய் துருவல் காராமணி எல்லாத்தையும் வேக வச்ச காராமணி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு அதை இட்லி பானையில் போட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுடணும். எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிச்சு கொடுக்கணும். இந்த அடைகளை தான் நீ முழுக்க சாப்பிடுவா, முன்பு இருக்கிறவா அப்படின்னு அர்த்தம். இந்த அடைகள் தான் சாப்பிடணும்னு இல்லை, ஆனால் அடைகள் சாப்பிட்றது தான் நல்லது. பசி தாங்கட்டா அப்புறம் நம்ம சாதத்தை கூட சாப்பிடலாம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.